கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்துக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த நாளைக்குரிய ஆசீர்வாத வசனம் தானியேல் 6:3. தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். நிபந்தனை வசனம் 4. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. தேவன் தானியேலுக்கு ஒரு விசேஷித்த ஆவியை கொடுத்திருக்கிறான்னு ராஜா கண்டுபிடிச்சு அவருக்கு உயர்ந்த ஒரு பதவியை தராரு. ஆனா சத்துருக்கள் இது நிமித்தமாக இவர் மேல் பொறாமை கொள்றாங்க. ஆனா தானியேலும் மிகவும் உண்மையுள்ளவராய் இருந்தபடினால அவர் மேல ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப இந்த சத்துருக்கள் அவர் மேல் குற்றத்தை உருவாக்குறாங்க. இதுல ராஜாவோட பலவீனம் என்னன்னு பாக்குறாங்க. ஏன்னா ஆர்டர் ராஜா கிட்ட இருந்து வரணும். ராஜாக்கு கொஞ்சம் புகழ ஆசை இருக்கும்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே ராஜா கிட்ட போயிட்டு, யாருக்கிட்டையும் உங்க விண்ணப்பம் பண்ணக்கூடாது, உங்ககிட்டதான் 30 நாளுக்கு மேல விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்கறாங்க. அவர்கிட்ட விசேஷ ஆவி இருக்குன்னு கண்டுபிடிச்ச ராஜா, இவங்க ஏன் காரணமே இல்லாம கடவுளுக்கு நிகரா என்ன ஆக்க பாக்குறாங்கன்னு யோசிக்க தவறிட்டாரு. பாத்தீங்களா, ஒரு சின்ன விஷயமோ பெரிய பெரிய ஆஃபர்ஸ் சத்ருவானவன் கொண்டு வரத்தான் செய்வாங்க. ஆனா நம்ம அதிகமா நிதானித்து அந்த ஆஃபரை ஏற்றுக்கொள்றதா வேண்டாமான்னு முடிவு செய்ய வேண்டியது நம் கையில இருக்குங்க. சத்துருக்களால ஏன் தானியேல குற்றம் கண்டுபிடிக்க முடியல? ஏன்னா அவர் மிகவும் உண்மையுள்ளவராயிருந்தார். ராஜாவுக்காகவோ வேற யாருக்காகவோ மனுஷர் கண்களுக்கு முன்னாடி வேலை செய்யாம தேவனுக்கு பயந்து தனக்கு கொடுத்த காரியத்துல உண்மையா இருந்ததுனால தேடி தேடி பார்த்தா கூட குற்றம் கொடுக்க முடியல. ஆனா சத்துருக்கள் குக்கப் பண்றாங்க. நாம் உண்மையா இருக்கும் போது நம் மேல இல்லாத பொல்லாத பழிகளை போட அந்த குற்றம் சுமத்துகிற பிசாசு ஆட்களை அனுப்பத்தான் செய்வோம். யோபு மேல குற்றம் கண்டுபிடிக்கலையா, அந்த மாதிரி ஆட்களை அனுப்பத்தான் செய்வோம். ஆனா தானியேல் இங்க இந்த காரியத்தை எப்படி ஜெயிச்சாருன்னா, நல்லா தெரியும் ராஜாவை நான் விண்ணப்பம் பண்ணலன்னா எனக்கு நிச்சயமா பனிஷ்மெண்ட் உண்டு நல்லா தெரிஞ்சிருந்தோம். அதெல்லாம் பெரிய லெவல்ல கண்டுக்காம வழக்கம் போல 3 தடவை முழங்கால் படியிட்டு ஜன்னலை மூடிக்கிட்டு ஜெபிச்சிருக்கலாம்ல. யாருக்கும் தெரிஞ்சிருக்காருல, அவர் யாருக்கும் பயப்படல. கர்த்தருக்கு மட்டும் பயந்ததுனால பப்ளிக்கா ஜன்னலை திறந்து ஜெபிச்சார். அதை சத்துருக்கள் கண்டார்கள். காண்பார்கள்னு இவருக்கும் தெரியும். கண்டார்கள். அவங்க எதிர்பார்த்த வலையில இவர் விழுந்துட்டார், தானியேல் விழுந்துட்டார்னு சொல்லி மிகவும் மகிழ்ச்சியா ராஜா கிட்ட போறாங்க. ராஜாட்ட போனதும் இல்லாம இப்பதான் ராஜாக்கு சகலமும் புரியுது. பயங்கர கஷ்டப்படுறாரு. எப்படியாவது தப்பிக்கணுமேனு சாயங்காலம் வரைக்கும் உருட்டுறாரு, பெரட்டுறாரு, முடியல. இப்ப ராஜாவை இவங்க த்ரெட் பண்றாங்க. நீங்க செஞ்ச காரியத்தை நீங்க மாத்தவே முடியாது, இதை நீங்க செஞ்சுதான் ஆகணும். ராஜாவும் வேற வழி இல்லாம அதை செய்ய ஒப்புக்கொள்றாரு. சத்ருவோட டாக்டிக்ஸ்ல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம பலவீனம் எதுவோ அதை பார்த்துதான் நம்மள அடிப்பான். ஆனா நம்ம பலவீனத்துல கர்த்தர் பலனா இருக்கும் போது அந்த இடத்துல சத்ருவை கொண்டு வந்து நம்மள உயர்த்துவாருங்க. தானியேல் என்னமோ 3 வேளை தான் ஜெபிச்சார். ஆனா இந்த ராஜா சொல்றார், இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா அவருக்கு நைட் எல்லாம் தூக்கம் இல்ல, சாப்பிட முடியல, பாட்டு கேட்க முடியல. என்னடா இவ்ளோ பெரிய தவற பண்ணிட்டோமே, இவ்ளோ ஒரு நல்ல மனுஷனை இழந்துட்டா, நாட்டுக்கு பெரிய நஷ்டமாச்சுன்னு பயங்கர மன உளைச்சல். ஆனா அவர் ஆராதிக்கிற தேவன் அவரை தப்புவிப்பார்னு நிச்சயமா நம்பினபடினால தானியேல போய் இந்த கேள்வியை கேட்கிறார். தானியேலும் சிங்கங்களின் வாய தேவன் கட்டி போட்டதை அறிவித்து தப்புவித்தார்னு சொன்ன போது பெரிய உற்சாகம் ராஜாவுக்கு வருது. அந்த சத்துருக்கள் மொத்த பேரையும் சிங்கக்கூட்டுக்குள்ள போய் அவங்க தரையில விழுறதுக்குள்ள சிங்கங்கள் அவங்கள கடிச்சு கொதறிடுச்சு. ஆமாங்க, குழிய வெட்டுறவங்க அந்த குழியிலேயே உழுவாங்கன்றது வேற சொல்றதும் இல்லாம தேவனை நாம் அண்டி இருக்கும் போது அது தேவனுடைய நீதியா இருக்குதுங்க. இதோட